Hello Jeevas, welcome to Jeevas Nalabagam. இன்னைக்கு வந்து ஹோம்மேட் சோப் செய்யலாம் அப்படின்ட்டுங்க. வீட்லயே சோப் செய்யலாம் அப்படின்ட்டு. இது எப்படி செய்யணும்ங்கறத நான் சொல்றேன். இதுல எந்த கெமிக்கல்ஸும் எதுவும் யூஸ் பண்ணல. எல்லாமே நம்ம நேச்சுரலா வீட்ல நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வச்சு தான் இது செஞ்சிருக்கேன். இதுல என்னென்ன வேணும்ங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். முல்தானி மிட்டி பவுடர் 200 கிராம் எடுத்துர்க்கேன். அப்புறம் சோப் நட் பவுடர்னு சொல்லுவாங்க இல்ல பூந்திக்காய் பவுடர்னு சொல்லுவாங்க. அது வந்து 100 கிராம் எடுத்துர்க்கேன். இந்த பூந்திக்காய் பவுடர் வந்து நீங்க நாட்டு மருந்து கடையில இந்த மாதிரி பூந்திக்காய் கிடைக்கும். இது வந்து உள்ள ஒரு சீட் இருக்குங்க. இதை எடுத்துட்டு நீங்க பவுடர் பண்ணி சலிச்சிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரெடிமேட் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஓம உப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 5 கிராம். அப்புறம் இது வந்து பச்சை கற்பூரம். இது ஒரு 5 கிராம். சோ இது ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கணும். இது 5 கிராம், இது 5 கிராம். முல்தானி மிட்டி பவுடர் வந்து 200 கிராம். 100 கிராம் வந்து சோப் நட் பவுடர் எடுத்துர்க்கேன். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அப்புறம் ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்து mix பண்ண போறேன். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த முல்தானி மிட்டி பவுடர் கூட இந்த பூந்திக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம்னா இத வந்து நம்ம யூசுவலா வந்து இது நல்லா கொஞ்சம் பெரிய பீசஸா இருக்கு. இந்த பச்சை கற்பூரமும் ஓம உப்பும் இது நம்ம கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா உருக ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மல் இந்த டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா ஓம உப்பு வந்து அப்படியே ஆயில் மாதிரி ஆக ஆரம்பிக்கும். சோ இது ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது கண்ணாடி பாட்டில் இருந்ததுனா நார்மல் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ல நான் இந்த மாதிரி பாட்டில் ஒன்னு இருக்கு. இந்த பாட்டில்ல என்ன பண்றேன்னா இத வந்து இதுல ஒண்ணா உள்ள போட்டுடுவேன். அப்படி இல்ல அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா பவுடர் பண்ணீங்கன்னா இது அப்படியே லைட்டா எண்ணெயா ஆயிடும். கொஞ்ச நேரத்திலே பவுடர் பண்ணிட்டு ஒரு கப்ல போட்டு வைங்க. ஒரு 5 to 10 minutes வந்து உங்களுக்கு அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பாட்டிலுக்குள்ள ரெண்டையும் போட்டுட்டு இந்த பாட்டிலை நல்லா ஒரு 2 minutes இப்படி ஷேக் பண்ணி விடுறேன். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா இத பாருங்க இப்பவே லைட்டா ஆயில் வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு இதுல தெரியுதான்னு தெரியல. லைக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் வர அப்படியே ஆயிலா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 to 3 minutes நல்லா நம்ம அப்படியே பாட்டில நல்லா இப்படியே குலுக்கிட்டு இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா கரைஞ்சிடும். அப்படி இல்லைனா இந்த பாட்டில் அப்படியே வச்சிட்டு ஒரு 5 minutes வெச்சிருங்க. அப்பத்திக்கு அப்ப கொஞ்சம் செக் பண்ணிட்டே இருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. சோ இது வந்து ரெடி ஆனதுமே நம்ம இதல சேர்த்த வேண்டியதுதான். அதுக்கு அப்புறம் இது கூட தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 100 ml. 100 ml விட கொஞ்சம் கம்மியா சேர்த்திக்கலாம். ஒரு 75 ml போதும். 75 ml போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சிங் பண்ணிட்டு நீங்க தண்ணி சேர்த்து லைக் நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்றோம் இல்லங்க அதே மாதிரி தான். அதுக்கு அப்புறம் உங்ககிட்ட மோல்டிங் அந்த ஷேப்ஸ் இருந்ததுனா நீங்க அந்த ஷேப்ஸ் என்ன மாதிரி சோப் வேணுமோ அந்த ஷேப்ல வச்சு எடுக்கலாம். இது மேக்ஸिमम வந்து கையிலேயே நீங்க ஷேப்ஸ் செய்யறதுனால செஞ்சலாம். ஈஸியா செஞ்சிரலாம். ஒண்ணும் அது பெரிய விஷயம் இல்ல. ப்ளஸ் இது வந்து நீங்க எப்பவுமே வந்து ஒரு 3 to 4 டேஸ்ல பாத்தீங்கன்னா இது நம்ம செஞ்சிட்டு ஓபனா கொஞ்சம் ஏர் ஃப்ரீயா இருக்க ரொம்ப கப்னல க்ளோஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓபனா வெச்சிட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 டேஸ்ல வந்து உங்களுக்கு சோப் ரெடி ஆயிடும். யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுல எந்த கெமிக்கல்ஸ்மே ஆட் பண்ணல. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 5 minutes இருக்கட்டும். அதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம mix பண்ணி சோப் ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்க இத இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த பச்சை கற்பூரமும் ஓம உப்பும் வந்து இதல mix பண்ணி வச்சிருக்கேன். இது பாருங்க நல்ல லிக்விடாவே ஆயிடுச்சு. நீங்க ஒரு 2 hours 3 hours விட்டுட்டீங்கன்னா அப்பப்ப நல்லா mix பண்ணி விட்டீங்கன்னா போதும். இப்போ இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா நம்ம வந்து ஃப்ளேவர் ஸ்மெல் வந்து நமக்கு யூசுவலா வந்து ப்ளைனா இருக்குறதுக்கு கொஞ்சம் நம்ம இதல ரோஸ் இதழ் பட் நம்ம நாட் ரோஸ் இருக்குல ரோஸ் இதழ் இல்ல நம்ம உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ ரோஸ் இதழை நீங்க நல்லா காய வச்சிட்டு அது dry ஆனதையும் மிக்ஸில அரைச்சு இப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கங்க. இது மாதிரி நான் பவுடர் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம இந்த பச்சை கற்பூரமும் இந்த லிக்விட் அது நல்லா அப்படியே பாத்தீங்கன்னா ஆயில் மாதிரி தான் இருக்குங்க. இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து
தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் வந்து நான் ஒரு 75 ml எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா மிக்சிங் பண்ணுங்கள். மிக்சிங் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி நீங்கள் சேர்த்துக்குங்க. பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா இந்த எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் பச்சை தண்ணி தாங்க, வேறு எதுவும் இல்லை. இதுக்கு தனியாக வார்மாக தண்ணி சேர்க்கணும், சூடாலாம் சேர்க்கணும், அதெல்லாம் எதுவும் இல்லை. நார்மல் நம்ம குடிக்கிற தண்ணி தான். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து, நிறையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிருக்கேன். நம்ம இப்படி எடுக்கிறப்ப இந்த ஷேப் பண்ணுற அளவுக்கு வரணும். இப்படி கையில் நீங்கள் ஒட்டாமல் ஸ்டிக் ஆகாமல் இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் இப்படி உருட்டினீங்கன்னா ஷேப் வரணும். லைக் நம்ம சப்பாத்தி மாவு நார்மலாக பிசைகிறோம்ல, இங்கே அந்த அளவுக்கு தான் வரணும். கையில் உங்களுக்கு ஸ்டிக் ஆகாமல் இருக்கணும், அதை பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அந்தளவுக்கு நீங்கள் நல்லா உருட்டிட்டு உங்களுக்கு மோல்டிங், நீங்கள் இந்த ஷேப் என்ன ஷேப் வேணும் அப்படிங்கிற மாதிரி மோல்டிங் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் ஹேண்ட்லேயே இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி நான் இது வந்து நார்மலாக ஓவல் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப், சும்மா ரெக்டாங்கிள் டைப், இந்த மாதிரி சும்மா எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நான் டிசைன்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா கரெக்டாக சோப் அந்த எப்படி கடையில் இருக்கோ அந்த மாதிரி சோப் டிசைன் வேணும்னா மோல்டிங் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கடையில் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ இப்படி அழுத்திட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்குது. இதை நான் இந்த எல்லாமே அங்கங்கே கேப் இருக்கும், இந்த கேப் எல்லாமே நான் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ எப்படின்னா ஜஸ்ட் கையில் இப்படி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு, ஏன்னா இதில் ஆல்ரெடி கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் இருக்குது, அதனால் அந்த ஷைனிங் தெரியுது பாருங்கள். நான் இது மேலே இப்படி தேய்க்கும் போதே வந்து மேலே அந்த தேங்காய் எண்ணெய் அப்படியே நல்ல ஷைனிங்காக தெரியுதுங்க. ஸோ எல்லா சைடும் இப்படி லைட்டாக கையில் நீங்கள் விரல் இப்படி அந்த கேப்பை வந்து நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படி தேய்ச்சி விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே கெமிக்கல் சேர்க்கல, கம்ப்ளீட்டாக பியூர் அண்ட் நேச்சுரலாக தான் நம்ம செய்கிறோம். இது எல்லாமே நீங்கள் வந்து மெயினாக நாட்டு மருந்து கடையில் வாங்கணும். மேக்ஸிமம் வந்து நம்ம நார்மல் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயே எல்லாம் கிடைக்குது. பட் இருந்தாலும் நாட்டு மருந்து கடையில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும், எந்த மிக்சிங்கும் இல்லாமல் இருக்கும். மெயினாக இதில் உங்களுக்கு நுரை வரவே வராது, அது 100% வராது. ஏன்னா இதில் நம்ம எந்த கெமிக்கல்ஸும் நுரைக்காக நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஸ்கின்னுக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. முல்தானி மிட்டி பவுடர் பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்ல கலர், நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்.
ஸோ இப்போ ஒரு சோப் ரெடி ஆகிருக்கு. இன்னொன்று ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி டிசைன் வேணும் அந்த மாதிரி செய்யலாம். இதே தான் செய்யணும்னு இல்லை. நார்மலாக இந்த பேப்பர் கப் இருக்கு இல்லைங்க, அதுக்குள்ளே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமுத்திட்டிங்கன்னா, நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கப்பில் கமுத்திட்டிங்கன்னா அந்த ஷேப், பேப்பர் கப் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாது, நுரையும் வராது. கொஞ்சம் நாளைக்கு நல்லா நம்மளுக்கு யூஸும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நான் சோப் வந்து எல்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு வச்சிட்டேன். இப்போ இது மாதிரி நம்ம வந்து ஓப்பன் ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சுடுங்க. இதை ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம இது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ கிட்டத்தட்ட இந்த சோப் ரெடி பண்ணி கரெக்டாக 4 டேஸ் ஆகுதுங்க. 4 டேஸ்க்கு இன்றைக்கி 4th டே பார்த்திங்கன்னா சோப் இந்தளவுக்கு ட்ரை ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் செஞ்சதை விடவே இப்போ கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். பட் ஆனால் வந்து நல்லா ட்ரையாக இருக்குது. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வெயிலெல்லாம் வைக்கணும்னு இல்லை, நல்லா நிழலான இடத்துல வைங்க. ரொம்ப சில்னஸ் இருக்க இடத்துலையும் வச்சிடாதீங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்க இடத்துல வைக்கலாம். இதை நீங்கள் தாராளமாக 1-2 months கூட இந்த சோப் நீங்கள் வந்து எத்தனை டேஸ் ஆனாலும் இது ஆகாது, நல்லாயிருக்கும். இதில் எந்த கெமிக்கல்ஸும் நான் ஆட் பண்ணல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கினதை யூஸ் பண்ணியிருக்கேன். முல்தானி மெட்டி பவுட்ரு, பச்சை கற்பூரம், ஓம உப்பு, அப்புறம் நம்ம வீட்லேயே ஆட்டின தேங்காய் எண்ணெய், மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நுரை கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா இதில் எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா போடுறப்ப பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சந்தனம்லாம் தேய்க்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.